ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, எல்லோரும் அவங்கவுங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. என்னடா சொல்கிற? ஹாய் சொல்லவா? என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் வந்து வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, ப்ரைவேட்டாக இருக்கிற ப்ரைவேசியாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு நீங்கள் காட்டணும். கண்டிப்பாக அது வாட்ஸ்அப்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, அந்த கம்பெனிக்கே போய் சொல்லிட்டாங்க. இது அந்த வாட்ஸ்அப் கம்பெனி அந்த மெட்டா வாங்கிட்டாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லைன்றாங்க. என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கலாம், நானே லேட்டாக தான் கொஞ்சம் படித்தேன், அதனால தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ கிளம்பலாம். இப்போ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதையும் வாட்ஸ்அப் குரூப்பில், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கட்டும், இது நிறைய குரூப்ஸுக்குன்னா ப்ரைவேட்டாக பண்ணிப்போம் ஒரு சிலருக்கு. அப்படி பண்ணிச்சு அது உண்மையா இல்லையான்னு யார் பண்ணால் இப்போ இதோட கண்டுபிடிக்கிறதே ஏன் கேட்டாங்கன்னா, இது யார் இப்போ சமீப காலமாக நிறைய ஆகிட்டு இருக்கு கிரைம். ஏன்னா ஃபேக் நியூஸஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கேம் மாதிரி. இப்போ இத்தனை ரூபாய்க்கு நம்ம படிக்க வைக்கிறோம், காசு முதலீடு போட்டு நீங்கள் இப்போ வேலை பாருங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது. அது ஒரு சிலர் வேணும்ன்ட்டே என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருப்பாங்க, அவங்க அவங்கள காணவில்லைன்னு போஸ்டர் போட்டு அதை எடிட் பண்ணி அது குரூப்பில் செட் ஆகும். இன்னொன்று இப்போ அதிகமாக ஏஐ இருக்குது, ஏஐ ஆர்டிஃபிஷியல் திங் அது இருக்கிறதால அதோட வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்காத. இப்போது டைப் பண்ணுறது கூட நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதோட இப்போ ஜேபிடியா சம்திங் ஒரு ஏஐ மாரி வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு இது இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னா, டெல்லி ஹைகோர்ட் நீங்கள் ப்ரைவேசியாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் நீங்கள் காட்டணும்னா, அவங்க மெட்டானா வாட்ஸ்அப்பு வாங்கிட்டாங்களா, அவங்க சொல்கிறாங்க இல்லை வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு இதெல்லாம் நீங்கள் எனக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் ப்ரைவேட் ஆசி மட்டும் காட்டணும். நாங்கள் பார்த்தேன், கவர்மெண்ட் சொல்லுது, டெல்லி கவர்மெண்ட் கண்டிப்பாக நாங்கள் பார்த்தே ஆகணும். நாங்கள் எங்கள் கஸ்டமரோட ப்ரைவேசியை என்றைக்குமே யாருக்குமே நாங்களே பெருசாக தெரிஞ்சுக்கிட்டது, நாங்களே பெருசாக பார்க்க மாட்டோம். நீங்கள் கேட்குறதால நாங்கள் அவங்களோட இத்தனை வருஷம் வச்சுருக்குறாங்க, இத்தனை வருஷம் ஐஃபோனில் மட்டும்தான் இருந்துச்சு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் சொல்கிறது வாட்ஸ்அப்பு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு வந்தது. ஆண்ட்ராய்டுக்கு கொஞ்ச நாள் நம்ம ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் பண்ணிடுது. இப்போ எல்லார் ஃபோன்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்பில். யார் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லன்னு சொல்ல முடியாது, எல்லார் ஃபோன்லேயும் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், டீச்சர்ஸ் இருக்கும், காலேஜ் குரூப் இருக்கும், ஸ்கூல் குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸில் குரூப் நிறையா இருக்குது. எல்லாருமே அவங்க ப்ரைவேட்டியாக அப்படியே பண்ணிக்கிறது நிறையா இருக்குது. இது நீங்கள் காட்டணும், ஏன்னா இது நல்லதுக்கு தான் கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்கள் கஸ்டமரோட ப்ரைவேசி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களை நம்பி இத்தனை கோடி பேர் பண்ணியிருக்காங்க, பில்லியன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பில்லியன் பார்த்தாலே தெரியும், பில்லியன் கணக்கில் அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போ இந்த மாதிரி இப்படி சொன்னது இந்தியா மட்டும்தான். வேறு எந்த இஸ்ரேலே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இந்த ரூலெலாம் போட்டதில்லை. வேறு எந்த கண்ட்ரியுமே, கனடா, ரஷ்யா, எந்த கண்ட்ரியுமே இப்படி இந்தியா தான் போட்டிருக்கு. ஏன்னா இங்கே நிறைய என்ன சொல்ல விதிமீறலும் அதிகமாக இருக்கிறதால கேட்குறாங்க, தர முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இல்லை நீங்கள் கட்டாயம் அவங்களும் ஸ்டடியாக இருக்காங்க, நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க மெசேஜ் விட முடியும்னா வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணி என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்கும். அவங்க ப்ரொஃபைலுக்கு கீழே நீங்கள் ஸ்டார்டிங் அதான் இருக்கும். நீங்கள் பண்ணுற ஆளும் நீங்கள் உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். இது வாட்ஸ்அப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு தான். இதை உடச்சி எங்களுக்கு இங்கே என்கிரிப்ஷனை தாண்டி லாக்கில் இருக்குது. இப்போ 2 பேருக்குன்றது இதை அன்லாக் பண்ணி நீங்கள் காட்டணுன்றாங்க. இது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளின்னு இப்போதைக்கு சொல்லலை. இப்படி நியூஸ் வெளியே வந்துருச்சு, ஆனால் இதுக்கு என்ன முடிவுன்னு இன்னும் சொல்லலை. அந்த முடிவை தெரிஞ்சுட்டு அதுக்கு போகிற நம்ம ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பாக. ஏன் வாட்ஸ்அப்னா, காலையில் எழுந்து அதிகமாக எல்லோரும் பார்க்குறது ஒரே வாட்ஸ்அப் தான். இதோடைய நானும் தான் எஸ்டிஎஸ் பார்ப்போம். இப்போ அப்டேட்லாம் அதுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போய், இன்னும் கொஞ்சம் வருஷம் போய் ஏஐயோட இது இதில் இன்வால்வ் ஆகி நீ டைப் கூட பண்ண, நீ பேச கூட வேண்டாம், அதுவே பண்ணி விட்ருவோம்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிச்சேன் நினைக்கிறேன். நான்லாம் டைப் பண்ண மாட்டேன், நான் செட் பண்ணி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன்.
என்ன அவங்க வந்து எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கு அதுவே ரிப்ளை பண்ணிடுமா. என்னடா அது புதுசாக இருக்குது, நம்மளும் சரி கேட்கலான்னு வந்துருக்கேன். இதான் நான் சொல்லணும்னு நினச்சிது. இந்த நியூஸ் ஆல்ரெடி இது வந்துருச்சு, நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது நல்லதா இல்லையா, இதை நம்ம வந்து நம்ம டெல்லி சைட்லேருந்து இது என்ன தீர்ப்பாக நடக்கும் இல்லைனா அவங்க சைடில் தருவாங்களா, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டாப்பா, ஆமாம் கரெக்ட், இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் தரக்கூடாது ப்ரைவசின்னு சொல்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறீங்களோ அவங்களும் கமெண்ட் சொல்லுங்கள், நான் அவங்க ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.